குல்ஃபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் கிட்ஸு. இந்த வெயிலுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு. அதுவும் நாமளே நம்ம வீட்ல செஞ்சா எப்படி இருக்கும்? வெல்கம் டு மோனிகா விங்ஸ். நான் ரம்யா பிரபு. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க். நீங்க எந்த மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஆவின்ல ஆரஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ அப்படியே நம்ம பாலை வந்து நல்லா சுண்ட வத்த காய்ச்சலாம். அது நல்லா சுண்டி வரும் பொழுது சைடில் அந்த ஏடு படிஞ்சு வரும், அந்த ஆடைகள்லாம் அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுருங்க. ஒரு பொங்கு வந்ததுமே சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அது ஓரளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வரும். அதாவது 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டருக்கு வந்தால் போதும். நம்ம 1 லிட்டர் பால் தான் போட்டிருக்கிறதுனால பால் ஒன்றும் அடியெலாம் பிடிக்காது. பட் அந்த சைடில் அந்த ஆடைகள்லாம் பொங்கி வரும்பொழுது சைடெல்லாம் பிடிச்சி விடும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டால் போதும். இப்போ பால் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. நான் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நான் 125 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் சேர்த்துருக்க சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் எங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு ஸ்பெஷலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் போட்டதுமே அந்த பால் வந்து நல்ல ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரதை, நல்ல திக்னஸாக வரதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் நான் தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். நட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் அதை ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். நீங்கள் அந்த குல்ஃபி சாப்பிடும்போது அது கொஞ்சம் நிறன்ட்டு வாயில் தட்டுப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த குறைன்னு தெரியுது இல்லைங்களா? இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம குல்ஃபி மிக்சர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. சுகர் சேர்த்ததுமே அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சரை அதில் ஊற்றிடலாம். அதாவது அந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் சுகர் போடும்போதே அது நல்ல ஓரளவுக்கு க்ரீமியாக நல்லா அந்த சுகர் பாகு அதில் இறங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த முந்திரி பாதாம்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அந்த திக்னஸ் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். கண்டென்ஸ் மில்க்கு நான் இன்றைக்கி வீட்லேயே நானே ஃப்ரெஷ்ஷாக பண்ணது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஊற்றுனது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அந்த முந்திரி, பாதாம், அந்த மஞ்சள், அந்த சுகர் எல்லாம் சேர்த்து ஒரு திக்னஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பட் வீடியோவில் பார்க்கும்போது அந்த திக்னஸ் எனக்கு தெரியல. இப்போது நான் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமுக்கு இருக்கும். அதாவது நம்ம தோசை மாவுலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டியில் தான் நான் ஒரு குழிக்கரண்டி ஊற்றியிருக்கேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது ஊற்றும் போது பயங்கர ஒரு ரிச்சாக நமக்கு கிடைக்கும். பட் ஊற்றுனதுமே ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ இது அப்படியே ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நல்ல கூலாகட்டும். இப்போது இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு டம்ளர் சூடான பாலில் இதை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி கூட சுட சுட குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூடான ஒரு பாதாம் கீர் மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த குட்டி குட்டி காஃபி கப் இருக்குது இல்லைங்களா, பட் நான் ரொம்ப சின்ன கப்பில் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து மார்னிங் வந்து நாளைக்கு வந்து நான் ஒரு சின்ன வீட்டில் ஒரு இது இருக்குது. பட் அதுக்கு ஒரு டெசர்ட் மாதிரி கொடுத்துடலான்ட்டு நான் போட்டிருக்கேன். மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு மண்பானையில் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ஒரு பானை இருந்தது, அதுலேயும் போட்டிருக்கேன். பட் ஒரு பெரிய பானை இருக்குது, அதுலேயும் நான் ஊற்றிருக்கேன். இது பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து இது கிட்டத்தட்ட 300 ml. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு நீங்கள் எதாவது ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷ் ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கவர் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பட் அப்படியே வச்சிங்கன்னா அதுக்கு மேலே வெள்ளையாக திட்டாக அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கவர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 5 hours இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுது இது ஆக்சுவலி.
நீங்கள் அந்த ஸ்டிக்கில் எடுத்து சாப்பிடும்போது மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஊற்றும் போது ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தாலே நல்ல க்ரீமியாக நல்ல சூப்பராக செட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நான் இது பண்ணும்போது நைட்டு ஒரு 12 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான். பட் நான் காலையில் ஒரு 6 எழுந்திரிச்சு பார்க்கும்போது சூப்பராக செட் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு ஸ்டிக்கு மாதிரி உங்களுக்கு குல்ஃபி ஸ்டிக்கில் வேணும்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டு பண்ணுங்கள். பட் உங்களுக்கு சும்மா காட்டணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ இதை அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்வீட் கொஞ்சம் அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கண்டென்ஸ் மில்க்லாம் வேறு ஆட் பண்ணதுனால. பட் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரிச்சாக வந்திருக்கு. சாப்பிட்டவங்க எல்லாருமே கேட்டாங்க எப்படி பண்ண இது எப்படி பண்ணேன்னுட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ரிச்சாக வந்திருக்கு. பட் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நான் ரொம்ப குட்டி கப்பில் ஊற்றிட்டேன். அவ்வளோ க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குட்டி கப்பில் ஊற்றுனதுனால தான் என் பையன்கிட்டேருந்து நான் தப்பிச்சேன் ஆக்சுவலி. பட் அவர் சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டார் அவர். பட் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.